ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் 15 வயசு ஆன ஒரு பையன் ரொம்ப பிரபலமாக இருக்காரு. அவன் நிறைய இப்போ பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பைக் வாங்கி கொடுத்தாரு. இது மிகப்பெரிய எல்லாருமே பேசினாங்க, பாராட்டினாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு. இந்த சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு இது வச்சு எப்படி இவன் பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒரு ஐடியில் வாங்குறான் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. நிறைய பேரை ஏமாற்றி அவர் பணம் வச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. அதாவது ரூ. 1000 கொடு, 3000 கொடு, அப்புறம் 10,000 கொடு, 15,000 கொடுன்ட்டு நிறைய பேர் பார்த்தா ஆரம்பத்தில் பணம் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும், நிறைய பணங்களை ஏமாற்றி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட்டோட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கார் வாங்கியிருக்காருன்னு எக்கச்சக்க பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்க்ரீன்ஷாட்டோட. ஆதாரத்தை பாருங்கள், பணத்தை வாங்கிட்டு அப்புறம் தரேன். இப்போ பணத்தை வாங்கி வாங்கி பழக்கம் பட்டுட்டோன்னே அவன் கொடுக்கவே இல்லை. சரி, நான் ரீலுக்கு வீடியோ தரேன், அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் 3000 கொடு, அப்போ நீ திருப்பி கேட்டிருக்காங்க அவருங்க. அவங்க இல்லை 5000 கொடுத்தா திருப்பி தர முடியும். இப்படி நிறைய கொடுக்கவே இல்லை. யார்கிட்டையும் வாங்கின காசை கொடுக்கல. ஒரு ஆளுக்கு 5000 அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு 50,000 ஆச்சு, 100 பேருக்கு அப்படி நிறைய பேரை ஏமாற்றி அதுவும் இல்லாமல் விஜய் கூட சேர்ந்து நிறைய பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கள்லாம் போட்டிருக்காரு. இதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி, இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏமாற்ற மாட்டான்னு சொல்லி நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்கச்சக்கம் லட்சக்கணக்கில் பணத்தில் ஏமாவி 10 லட்சம் ரூபாய்க்கு அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு 15 வயசு பையன் பார்த்திங்கன்னா அவனால் ஒரு பொம்மைக்காரவங்க கூட அவங்கக்கிட்ட பணம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவள் அம்மாவுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அவள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு லட்சக்கணக்கில் பைக் வாங்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எங்கேருந்து யாரை ஏமாற்றி தான் தெரியுது. இப்போ நீ சொன்ன எல்லா இடமும் இந்த பேச்சாக தான் இருக்குது. அந்த பையன் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஏமாற்றி பணம் பறித்து, அது மட்டும் இல்லாமல் பணம் நிறைய வந்தவுடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. சரி அப்புறம் தரேன் இப்படி இந்த சின்ன வயசுலேயே ஏமாத்துறது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பையன் பண்ணியிருக்கான் பாருங்க. ஏராளமான நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொன்னால் கூட அப்போ கூட அவன் பயப்படவே இல்லை. 10,000 15,000 சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. ஏகப்பட்ட கடனும் வாங்கியிருக்கான். நான் கடனாக தான் கேட்குறேன், சீக்கிரமாக திருப்பி கொடுப்பேன், அதெல்லாம் நம்பி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்படி ஏமாற்றி அந்த காசில் தான் பார்த்திங்கன்னா இவன் இப்போ காரு பங்களா ஏகப்பட்ட பணங்கள் சந்தோஷமாக இருக்கான். இதை பார்த்துட்டு இப்போ தான் விஷயம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பணம் கொடுத்தேன், நீ பணம் கொடுத்தேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டோட தங்கச்சி ஐடியில் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு ஆமாம் நானும் கொடுத்தேன்னு சொல்லி அவங்கவுங்க நிறைய ஐடிகள் போட ஆரம்பிச்சு இப்போ தான் வண்டவாளம் தண்டத்துக்கு சொல்லலாம். இப்போ தான் எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போச்சு. நிறைய பேரை ஏமாற்றி பணம் பறித்து அதில் தான் இவன் இப்போ பிரபலமாக இருக்கா. யாராக இருந்தாலும் சரி 1000 500 கேட்குறான்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு உதவி செய்கிற மாதிரி அந்த பையன் வீடியோ போட்டிருக்கான். அதனால் நிறைய பேர் உதவின்னு கேட்டபோது சரி உதவின்னு தரேன், 1000 2000 தாங்க, உங்களுக்கு பெரிய உதவி தரேன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. அதனால் யார் எப்போ பைசா கேட்டாலும் நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பிரபலமாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாலும் சரி, பணமே கொடுக்காதீங்க. பணம் கேட்டாலே உடனே பிளாக் பண்ணிடுங்க, அதுதான் நல்லது. யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாத்தாதீங்க. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நிறைய பேர் பணம் கேட்டு ஒரு இறக்கத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் இறக்கத்தை சம்பாதிச்சு பணம் பிடுங்கிறது நிறைய பேர்கிட்ட ஏமாற்றி பணம் பிடிக்கிறாங்க. யாருக்கும் நீங்கள் பணம் கேட்டாங்களே அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு நபர் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு கூகுள் பே போட்டு எனக்கு பணம் அனுப்புங்க, எனக்கு நிறைய பேர் குடும்பம் நடத்த முடியல, எனக்கு பணம் அனுப்புங்க, மொபைல் வாங்கணும் பணம் அனுப்புங்க, கார் வாங்கணும் பணம், இப்படி நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சா ரொம்ப கவனமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி.